Hello everyone, welcome to ECAREERPLUZ YouTube channel. So இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கிற இந்த போர்டில் ஸோ பர்டிகுலராக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கருப்பு கலரில் ரெண்டு சைடில் சில்வர் கலரில் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட லெவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி லேப்டாப் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெசிஸ்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இப்போ இங்கே பக்கத்தில் இருக்குது, ஸோ இதுவும் ஒரு ரெசிஸ்டர், அண்ட் இங்கே மேலே இருக்குது இதுவும் ஒரு ரெசிஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் என்னன்றதையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இப்போ பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டர் ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், ரெண்டு சைடில் சில்வர் கலரில் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஈவன் ஓவல் ஷேப்லேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜீரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 0 வேல்யூ ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. அண்ட் இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் அப்படின்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு வேல்யூ கிடையாது, ஸோ அதனால் இதில் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே இதில் ஸோ 0ன்னு மென்ஷன் பண்ணாமல் வேறு சில நம்பர்ஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ கோடட் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடட் ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் பொதுவாக எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு சில இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டர்ஸோடைய வேல்யூ ஆக்சுவலாக போர்டுலேயே என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ ஒரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர், அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2R2 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு வேளை இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிஸ்டரில் ஒரு நம்பர் கோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 2R2 அப்படின்றது என்னென்னா ஸோ இந்த ஆர் அப்படின்ற லெட்டர் ஆக்சுவலாக எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறணும். ஸோ அந்த டாட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 2R2 அப்படின்னா 2.2 ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் வெறும் 2.2 ஓம் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில ரெசிஸ்டர்ஸில் எனக்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போது போர்டில் இருக்கக்கூடிய அதர் டைப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். இப்போது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடங்களில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸோ பிளாக் கலரில் தான் இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பின்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 4 பின்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பின், ஸோ மேலே ஒரு பின், ஆப்போசிட்டில் 2 பின் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டிபிள் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு கம்பைண்ட் ஆகி சிங்கிள் ரெசிஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் நெட்வொர்க் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் இதை பேக்கேஜ் ரெசிஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4 பின்ஸ் இருக்கும். ஸோ 2 ரெசிஸ்டர்ஸ் கம்பைண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அதுதான் இந்த நெட்வொர்க் ரெசிஸ்டர். அட் த சேம் டைம் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரில் ஸோ மிடில் அதே பிளாக் கலரில் தான் இருக்கும்.
பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த சைடு 4 பின் இருக்கும், ஸோ இந்த சைடு 4 பின், ஸோ டோட்டலாக 8 பின்ஸ் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 ரெசிஸ்டர்ஸ் கம்பைன்ட் ஆகி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ரெசிஸ்டராக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் ஒவ்வொரு செப்பரேட் ட்ராக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ரெசிஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாப்பில் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 103 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டரில் இப்படி ஒரு 103 இதில் ஆர் அப்படின்னு எதுவுமே வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் டிஜிட்டில் கொடுத்துருக்க நம்பர், ஸோ இப்போ இது 3 அப்படின்னா இந்த 10ஓட 30 என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட் மீன்ஸ் 10, ஸோ 000, ஸோ 4 zeros, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அப்படின்னு வரும். ஸோ 10,000 அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் 10 கிலோ ஓம், ஸோ 3 zeros அது 1000, ஸோ 10 கிலோ ஓம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதில் ஆர் அப்படின்ற லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கோடில் ஒரு டாட் வைக்கணும். ஸோ ஈவன் எந்த ஒரு டாட்டும் எந்த ஒரு ஆறுன்ற லெட்டரும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த 0 இந்த முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெட்வொர்க் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் ஐசிஸ் ப்ராசஸர்ஸ்க்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெட்வொர்க் ரெசிஸ்டர்ஸ் அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய another ஒன் டைப் ஆஃப் ரெசிஸ்டரை பார்க்க போகிறோம். ஸோ இது கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு லேப்டாப் போர்டோடைய அடாப்டர் அண்ட் பேட்ரி சர்க்யூட்ஸ் அந்த இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒயிட் கலரில், ஸோ மிடில் க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R010 இது இதோடைய வேல்யூ. ஸோ R010 அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் வந்துடுது. ஸோ 0.010 அதாவது 10 மில்லி ஓம் அப்படின்றது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ, சரிங்களா. ஸோ இதில் பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சேம் கலர் காம்பினேஷனில் சேம் சைஸஸில் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போர்டுக்கு போர்டு என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஸோ சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த போர்டில் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் வேறு போர்டு எடுத்து வைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் பிளாக் கலரில் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15M அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த 15 மில்லி வோல்டேஜ் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 15M அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதே இதில் 15Mன்ற இந்த வேல்யூ வந்து 15 மெகா ஓம் அப்படின்னு என்ன பண்ணிக்கக்கூடாதுன்னா நம்ம மிஸ்டேக்காக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது 15 மில்லி ஓம்ஸ். ஆக்சுவலாக கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே மில்லி ஓம்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போது இது ஒரு டைப். ஸோ இப்போ அடுத்த டைப் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ இதுவும் அதே 15 மில்லி ஓம் தான். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் ஸோ ஃபுல் க்ரீன் கலரில் இருக்குது. R015 ஸோ 15 மில்லி ஓம் பட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக R015 ஸோ இதுவும் என்ன தான் 15 மில்லி ஓம் தான். ஸோ டோட்டலாக இது ரெண்டுமே எனக்கு என்ன தான் கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேப்டாப் மதர் போர்டில் இருக்கும். ஸோ அண்ட் லாஸ்ட் இப்போ வரக்கூடிய ரீசன்ட் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் சின்ன சைஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் கொஞ்சம் இதை எக்ஸ்ட்ரா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது ஸோ இதில் ஸோ நல்லா டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இங்கே நடுவில் 0.10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.10 அதாவது ஸோ 10 மில்லி ஓம் அண்டு இந்த ரெசிஸ்டரில் அந்த பாயிண்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, போர்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.